11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது மனித சுவாச மண்டலத்தில் நுரையீரலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். போன வகுப்பிலே அல்லது போன வீடியோவிலே மனித சுவாச மண்டலத்தில் சுவாச பாதை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இந்த சுவாச பாதையில் புறநாசி துளையில் ஆரம்பித்து கடைசியாக நுரையீரலில் காணப்படக்கூடிய அந்த காற்று நுண்ணறைகள் இருக்கு பாருங்கள், அல்வியோலை என்று சொல்லக்கூடிய நுண்ணறை வரை நாம் பார்த்திருந்தோம். அதில் அதனுடைய பாதையை எடுத்துக்கொண்டால் சுவாச பாதையில் முதலில் புறநாசி துளையில் ஆரம்பிக்குது, அடுத்து நாசி குழிக்கு வருகிறது, அடுத்து அகநாசி துளை, வாய்க்குழி, தொண்டையை தாண்டிய பகுதி குரல் வலைக்கு அடுத்து மூச்சுக்குழல் வருகிறது. மூச்சுக்குழல் மீண்டும் 2 கிளைகளாக பிரிகிறது. மூச்சுக்குழலானது 2 கிளைகளாக பிரிகிறது. அதில் ஒன்று இடது வலதுன்னு பிரிய போகும்போது இடது முதல்நிலை மூச்சுக்கிளை குழலாகவும் வலது முதல்நிலை மூச்சுக்குழலாகவும் மாறுகிறது. அதற்கடுத்து 2ஆம் நிலை மூச்சுக்கிளை குழல் 3ஆம் நிலை மூச்சுக்கிளை குழலாகவும் அடுத்து சிறிய மூச்சுக்கிளை குழலாகவும் பிரிந்து கடைசியாக மூச்சு கிளை நுண்குழலாக மாறி அடுத்து அவை ஒரு முடிவு மூச்சு கிளை நுண்குழலில் போய் முடிந்து இறுதியாக காற்று நுண்ணறையை அடைகின்றது. அப்படிங்கிற மாதிரி நாம் அதனுடைய சுவாச பாதையை பார்த்தோம். இப்போ கடைசியாக முடியக்கூடியது நுரையீரலில் காணப்படக்கூடிய காற்று பைகள். ஆக்சுவலாக காற்று நுண்பைகள் சொல்லலாம், அதை மூச்சு சிற்றலைன்னு சொல்லணும். அதற்கு ஆங்கிலத்தில் அல்வியோலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த காற்றுப்பையில் உள்ள வாயினுடைய பரிமாற்றத்திற்கு காரணமான ஒரு சவ்வு, காற்றுப்பையில் உள்ள வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படக்கூடிய அந்த சவ்வு 3 அடுக்களால் ஆனது. அந்த காற்றுப்பையில் உள்ள மெல்லிய முதல் அடுக்கான தட்டை எபித்தீலிய செல்கள் முதலாவதாகவும், அடுத்து 2வது இரத்த நுண்ணாளங்களில் காற்றுப்பையினுடைய அந்த மேற்பகுதியில் காணப்படக்கூடிய இரத்த நுண்ணாளங்களின் எண்டோத்தீலியல் செல்கள், இது 2வதாகவும். 3வது இவை இரண்டிற்கும் மெல்லிய தட்டை எபித்தீலிய செல்லுக்கும் எண்டோத்தீலியல் செல்களுக்கும் இடையே காணப்படக்கூடிய ஒரு அடிப்படை பொருள், இது 3வது. அப்போ இந்த 3 அடுக்களை கொண்டதான் காற்றுப்பை. முதல் இது தட்டை எபித்தீலிய செல்கள், 2வது எண்டோத்தீலியல் செல்கள், 3வது 2க்கும் இடையே காணப்படக்கூடிய அடிப்படை பொருட்கள். இப்போ இந்த 3 அடுக்கில் முதல் மெல்லிய அடுக்கான தட்டை எபித்தீலிய செல் அடுக்கு இருக்குல்ல, இதில் 2 வகையான செல்கள் காணப்படுகிறது. ஒன்று செல் வகை 1, அடுத்து செல் வகை 2 அப்படின்ற 2 வகை. அதில் முதல் வகையான செல்கள் இருக்குல்ல, இந்த செல்லு மிக மெல்லியவை. அந்த முதல் வகையான செல்களானது வாயு பரிமாற்றம் விரவல் முறையில் துரிதமாக நடைபெற உதவக்கூடியது. அதாவது காற்றுப்பைகளில் சுவாசத்தின் போது அதாவது வாயு பரிமாற்றம் விரவல் முறையில் துரிதமாக நடைபெறுவதற்கு அந்த முதல் வகை செல்லும். மெல்லிய தட்டை எபித்தீலியத்தில் 2 வகையில் அந்த முதல் வகை செல். அடுத்து 2வது வகையான செல், முதல் இது மெல்லியதுன்னு சொன்னோம், 2வது வகை தடித்தது. இந்த தடித்த 2வது வகை செல்கள் இவைகள் மேற்பரப்பிகள், ஆங்கிலத்தில் சர்ஃபெக்டன் அப்படின்னு சொல்கிறோம். மேற்பரப்பிகள் என்னும் வேதிப்பொருளை உற்பத்தி செய்து சுரக்கக்கூடியது. 2வது வகையான அந்த செல்கள் தடித்தவை, இவை மேற்பரப்பிகள் என்னும் வேதிப்பொருளை உற்பத்தி செய்து சுரக்கக்கூடியது. சரியா? இப்போ இந்த 2 வகையான செல்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்ட்டா, காற்றுப்பையினுடைய சுவர் பகுதியில் முதல் அடுக்கில் மொத்தம் 3 அடுக்கு சொன்னோம். அதில் 1வது அடுக்கு மெல்லிய தட்டை எபித்தீலியம், 2வது அடுக்கு எண்டோத்தீலிய செல்கள், இரத்த நுண்ணாளங்களில் காணப்படக்கூடிய எண்டோத்தீலிய செல்கள், 3வது 2க்கும் இடைப்பட்ட அடிப்படை பொருள். அதில் முதல் அடுக்கான மெல்லிய தட்டை எபித்தீலியத்தில் 2 வகையான செல்கள் சொல்கிறோம். அதில் முதல் வகை மெல்லியது, 2வது வகையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேற்பரப்பில் என்னும் வேதிப்பொருள் உற்பத்தி செய்து சுரக்கக்கூடிய பகுதி. இது ஒரு தடித்த செல் அடுக்கு. சரி, இப்போ அந்த மேற்பகுதியில் பற்றி சொல்லியிருக்காங்க.
சர்ஃபெக்டன்ட் சொல்லக்கூடியது. இது நுண் காற்றுப்பைகளின், இந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, நுண் காற்றுப்பை. காற்றுப்பை வேறு, நுண் காற்றுப்பை வேறு. காற்றுப்பைக்குள்ளே நிறைய எண்ணிக்கையில் இந்த காற்று நுண்பைகள் காணப்படும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், அல்வியோலென்ஸ். காற்றுப்பைங்கிறது ஏர் சாக்ஸ். இப்போ ஒரு காற்றுப்பைக்குள்ளே நிறைய காற்று நுண்பைகள் காணப்படும். அந்த நுண்காற்றுப்பையினுடைய மேற்பரத்தில் காணப்படும் மெல்லிய செல்களற்ற புரதம் மற்றும் பாஸ்போலிப்பிடுகளாலான படலம் தான் இந்த மேற்பரப்பியல்னு சொல்லக்கூடியது. அப்போ மேற்பரப்பியல்ங்கிறது அந்த மெல்லிய தட்டையான எபிதியத்தில் காணப்படக்கூடிய 2 வகையான செல்களில் 2வது வகை. அடுத்து அதாவது மேற்பரப்பிகள் காற்று நுண்ணுரையினுடைய பரப்பு இழுவிசையை குறைத்து நுரையீரல்களை சிதைவடையாமல் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரல்களின் வீக்கத்தை தடுத்து சுவாசத்தை எளிதாக்கவும் செய்கிறது. என்னுடைய பணி 2. ஒன்று என்னென்னா நுரையீரல்களின் பரப்பு இழுவிசையை குறைக்கக்கூடியது, அதே மாதிரி நுரையீரல் வீக்கத்தை தடுத்து சுவாசத்தை எளிதாக்கக்கூடியது. அப்போ நுரையீரலுடைய பரப்பு இழுவிசையை குறைக்கிறதுனால நுரையீரல்கள் சேதமடையாமல் பாதுகாத்துக்கிறோம். இப்போ இந்த சர்ஃபெக்டன்ட் சொல்லக்கூடிய மேற்பரப்பிகள் கருவில் குழந்தையில் எப்போ உருவாகுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25வது வாரம். 25வது வாரங்கிறது கிட்டத்தட்ட 6 மாதம் ஆரம்பிக்கக்கூடிய தருவாய். கருவினுடைய வளர்ச்சியின் 5 மாதங்கள் முடிவடையக்கூடிய நிலை 6வது மாதம் கிட்டத்தட்ட துவங்கக்கூடிய நிலை, அதான் 25வது வாரம். அந்த 25வது வாரத்தில் காற்றுப்பையில் உள்ள மேற்பரப்பிகள் உருவாக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு முன்னாடியே குழந்தை குறப்பிரசவத்தில் பிறந்துருச்சுன்னு வைங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்தையால் சுயமாக சுவாசிக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு செயற்கையான சுவாசம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரி இதில் அவங்களால அந்த மூச்சு விடுவதற்கும் சுவாசிப்பதற்கும் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால தான் குழந்தைகளை வெண்டிலேட்டர்னு ஒரு சொல்லக்கூடிய கருவியில் வச்சு அங்கே செயற்கையான சுவாசம் வெண்டிலேட்டர் மூலம், அதாவது இன்குபேட்டரில் வச்சு வெண்டிலேட்டரை யூஸ் பண்ணி அவங்க குழந்தைக்கு சுவாசம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தை குறப்பிரசவத்தில் பிறந்துச்சுன்னா அவங்களால சுவாசிக்க முடியாத அந்த சூழ்நிலையை தான், மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அந்த நிலையை தான் சிசு மூச்சு திணறல் நோய்க்குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். இதை NRDS அப்படின்னு சொல்கிறாங்க, நியூ பார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாதிரி சிண்ட்ரோம் குழந்தை குறப்பிரசவத்தில் குறப்பிரசவமாக பிறந்துட்டாவே இந்த மாதிரி பிரச்சனை தான். அப்போ கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கம்ப்ளீட்டாக 7 மாதம் பிறந்திருந்தால் ஓரளவுக்கு அந்த மேற்பரப்பியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த மேற்பரப்பியல் சரிவர வளர்ச்சியடையாததுனால நுரையீரலுடைய பரப்பு விசையை அதை குறைக்க முடியாமலும் நுரையீரல் வீக்கத்தை தடுக்க முடியாமலும் குழந்தை என்ன செய்யுது, அதுக்கு என்ன செய்யுது, போராடும். இப்போ சுவாசத்துக்காக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. இது அந்த மேற்பரப்பிலுடைய முக்கியத்துவம். சரியா? இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் சுவாச உறுப்பாகிய நுரையீரல். மனிதனுடைய அந்த நுரையீரலுக்கு அது பஞ்சு போன்ற ஒரு மிருதுவான திசு அமைப்பு. இது எங்கே இருக்குதுண்டா, காற்று புகையில்லாத மார்பறையில், காற்று புக முடியாத மார்பறையில் 2 நுரையீரல்கள் காணப்படுகின்றன. மார்பறையை சுற்றிலும் எலும்புகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். மார்பறை எதனால் உருவாக்கப்படுதுன்னா 3 விதமான எலும்புகளாலும், அதனுடைய அடிப்புறத்தில் ஒரு வித தசை அமைப்பு. மார்பறையில் முதுகுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தொடரும், வயிற்றுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மார்பெலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெர்னமும், பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா விலா எலும்புகள். இந்த 3 வகையான எலும்புகளாலும், அதே மாதிரி நுரையீரலுடைய கீழ்ப்புறம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா மேற்குவிந்த அமைப்புடைய உதரவிதானத்தை பெற்றிருக்கும். மார்பறையினுடைய கீழ்ப்பகுதியானது மேற்குவிந்த அமைப்புடைய உதரவிதானம் என்ற ஒரு தசை அமைப்பை பெற்றிருக்கும். இந்த உதரவிதானம் மார்பறையினுடைய கீழே மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கக்கூடிய ஒரு படலமாக காணப்படும். இப்போ அடுத்து நுரையீரலை சுற்றி காணப்படக்கூடிய படலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ப்ளூரா. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. நுரையீரலை சுற்றியுள்ள படலத்தின் பெயர் ப்ளூரா. இது இரட்டை செவினாலானது, இது மீள்தன்மை உடையது, பல அடுக்கு இணைப்பு திசுக்களையும் நுண் இரத்த நாளம் சொல்லக்கூடிய இரத்த தந்துவிலையும் கொண்டது. அப்போ இந்த ப்ளூராண்ட படலம் இருக்குல்ல 2 அடுக்காக இருக்கும். 2 செவ்வானாலானது, மீள்தன்மை சுருங்கி விரியக்கூடியது, அடுக்கு இணைப்பு திசுக்களையும் இரத்த நுண்ணாளங்களையும் கொண்டது. இந்த ப்ளூராண்ட 2 படலங்கள் இருக்குல்ல, அதுக்கும் நுரையீரலுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கும்.
அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள், அதான் ப்ளூரல் இடைவெளி. ப்ளூரல் படலங்களுக்கிடையே என்ன, அதாவது 2 ப்ளூரா படலத்துக்கு இடையே அந்த அந்த நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய அந்த படலத்தில் பார்த்தா திரவம் இருக்கும். அந்த இடைவெளிக்கு பேர் ப்ளூரல் இடைவெளி அப்படின்னும், அதை நிரப்பக்கூடிய திரவத்துக்கு பேர் ப்ளூரல் திரவம். ப்ளூரா படலங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய ப்ளூரல் இடைவெளியை நிரப்பக்கூடிய திரவம் தான் ப்ளூரல் திரவம். சரியா? நுரையீரல்கள் சுருங்கி விரியும் போது ஏற்படும் உராய்வை குறைக்க இந்த ப்ளூரல் திரவம் உதவியாக இருக்குது. அப்போ நுரையீரலுடைய அமைப்பில் நுரையீரல் எங்கே இருக்குது, அதை பாதுகாக்கக்கூடிய படலம் என்ன, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சவ்வினுடைய பெயர் என்ன, அதில் அந்த ப்ளூரா திரவத்தினுடைய பணி என்ன, இதை பார்த்துருக்கோம். அடுத்து சுவாச பரப்பினுடைய பண்புகள் அப்படின்னு தலைப்பில் பார்க்கணும். சுவாச பரப்பின் பண்புகள், இது 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்றாவது, அதிக பரப்பளவையும் அதிக இரத்த நுண்ணாளங்களையும் பெற்றிருக்க வேண்டும். அதனுடைய பரப்பளவு அதிகமாக இருக்கணும், அதே நேரத்தில் அங்கே நிறைய தந்திகள் இருக்கணும், அப்போ தான் பிளட் சப்ளை இருக்கும். அடுத்து ஈரத்தன்மையுடன் மிக மெல்லிய சுவருடையதாக இருத்தல் வேண்டும். ஈரத்தன்மையோடு இருக்கணும், அதே மாதிரி மிக மெல்லிய சுவர்னால் எளிதில் என்ன ஆக்சிஜன் மற்றும் அந்த வாயுக்கள் இருக்குல்ல, ஊடுருவக்கூடிய விரவல் மூலம் ஊடுருவக்கூடிய தன்மையை பெறுவதற்காக அது மெல்லியதான சுவரை பெற்றிருக்கணும். அடுத்து புறச்சூழலோடு தொடர்பு கொண்டிருத்தல் வேண்டும். புறச்சூழலோடு தொடர்பு கொண்டு இருக்கோன்னா வெளியில் உள்ள வளிமண்டல காற்று உள்ளே வரணும். வளிமண்டல காற்று உடலுக்குள்ளே வர்றதுக்கு என்ன எளிதாக இருந்தால் தான் அதை நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்போ புறச்சூழலோடு நேரடி தொடர்பு இருத்தல் வேண்டும். அடுத்து 4வது, சுவாசத்தின் போது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும். சுவாசத்தின் போது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் சுவாச பரப்பினுடைய பண்புகள். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சுவாச நிகழ்வினுடைய படிநிலை. 5 படிநிலை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் மற்றும் நுரையீரலுக்கு இடையான வாயு பரிமாற்றம். வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கு இடையே பரிமாற்றம், வாயுக்கள் பரிமாற்றம் நடக்கிறது. 2வது, நுரையீரலுக்கும் இரத்தத்திற்கும் இடையேயான வாயுக்களின் பரிமாற்றம். வாயுக்களில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. 3வது, இரத்தத்தின் மூலம் இந்த வாயுக்கள் கடத்தப்படுதல். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தின் மூலம் கடத்தப்படுறது. இது ஒரு படிநிலை. அடுத்து 4வது பாருங்கள், இரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையே. இரத்தம் ஆக்சிஜனை நேரம் எங்கே கொண்டு போகுது, செல்களுக்கு கொண்டு போகுது. அங்கே செல்களுக்கு இந்த இரத்தத்துக்கு இடையே வாயுக்கள் பரிமாற்றப்படுது. அடுத்து 5வது இந்த படிநிலை என்னென்னா, இந்த செல்கள் பல உடற்செயலியல் செயல்களை செய்ய, செல்கள் பல உடற்செயலியல் செயல்களை செய்ய இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு பயன்படுத்திய பிறகு உருவாகக்கூடிய அங்கே வளர்சிதை மாட்ட கழிவான கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது வெளியேற்றுதல். அப்போ செல்கள் பல்வேறு உடற்செயலியல் செயல்களுக்கு தேவையான இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை விடுவோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நேராக என்ன செய்யுது, ரத்தம் நுரையீரலுக்கு நுரையீரலேருந்து வெளியேற்றப்படும். இந்த 5 படிநிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ சுவாசம் நடைபெறும் முறை அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம். சுவாசம் நடைபெறும் முறை, மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். இது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகும்போது 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று உட்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம். உட்சுவாசத்தில் எப்படி நடக்குது, வெளிச்சுவாசத்தில் எப்படி நடக்குது. உட்சுவாசம்னா காற்று உள்ளே வருது, வெளிச்சுவாசம்னா காற்று வெளியேற்றப்படுது. உள்ளே வரப்போகும்போது நுரையீரல்கள் மற்றும் மார்பறை விரியுது, ரைட்டா. அப்போ உள்ளே மார்பறையினுடைய கொள்ளளவு அதிகரிக்குது, காற்றினுடைய அழுத்தம் குறைகிறதுனால தான் வெளியிலிருந்து காற்று வருது, அதுதான் உட்சுவாசம்னு சொல்கிறோம். இப்போ அதே நேரத்தில் பார்த்தா வெளிச்சுவாசம்டா மார்பறையினுடைய கொள்ளளவு குறைந்து அழுத்தம் அதிகமாகிறதுனால உள்ள காற்று வெளியேறுது. எப்போ வர வெளியேறும்னட்டா வளிமண்டலத்தினுடைய காற்றினுடைய அழுத்தமும் உள்ள நுரையீரல் அல்லது காற்று நுண்ணறையில் உள்ள காற்றினுடைய அழுத்தம் சமமாகும் வர வெளியேறிக்கிட்டே இருக்கும். காற்று உள்ளே வருதுண்டா என்ன செய்யும், வளிமண்டலத்தில் உள்ள காற்றினுடைய அழுத்தத்தை உள்ள காற்றினுடைய அழுத்தத்தோடு சமன் செய்வதற்காக நுரையீரலில் காற்று நுண்ணறையில் அந்த காற்றினுடைய அழுத்தம் சமமாகும் வரை வெளியிலிருந்து காற்று உள்ளவர். அதை வச்சு தான் உட்சுவாசம் வெளிச்சுவாசம்னு சொல்கிறாங்க. இப்போ உட்சுவாசத்துலேயும் வெளிச்சுவாசத்துலேயும் பொதுவாக பங்கு கொள்ளக்கூடிய தசைகள் எடுத்துக்கிட்டோம்னா 3 தான். அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா உதரவிதானம். இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். மார்பறை வயிற்றறைன்னு சொல்லி உடலை 2ஆக பிரிக்குது. மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கக்கூடிய சவுக்கு பேர் தான் உதரவிதானம். அந்த உதரவிதானம் நுரையீரலுக்கு கீழே ஒரு மேல் நோக்கி குவிந்த வடிவத்தை பெற்றிருக்கும். இந்த தசைகள் சுருங்கி விரிவதனால், எந்த தசைகள் உதரவிதானம் சுருங்கி விரிவதனாலேயும் சுவாசம் நடக்குது. இது 1வது
சுவாசத்தில் பங்கு கொள்ளக்கூடிய தசைகள் யாவைன்னு கேட்டால் ஒன்று உதரவதானம், ரெண்டாவது வெளி விலா எலும்பிடை தசை, உள் விலா எலும்பிடை தசைன்னு 2 தசைகள் இருக்குது. சுவாச நிகழ்ச்சியின் போது 2 தசைகளுமே சுருங்க மட்டும்தான் செய்யும். ஆனால் சுவாசத்தின் போது உச்சுவாசத்தில் உதரவதானம் என்ன செய்யுது, சுருங்குது. ரெண்டாவது வெளிச்சுவாசத்தில் உதரவதானம் தளர்வடையும். அப்போ இதில் சுவாசத்தில் பங்கு கொள்ளக்கூடிய தசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமான தசைகள். உதரவதானம், வெளி விலா எலும்பிடை தசை, உள் விலா எலும்பிடை தசைன்னு சொல்லுவோம். இந்த விலா எலும்பிடை தசையில் எங்கே இருக்குன்னா 2 விலா எலும்புகளுக்கு இடையே காணப்படும். இந்த விலா எலும்பிடை தசைகள் சுருங்கி விடுறதுனால தான் மார்பறை இருக்குதுல விரியுது, மேல் நோக்கி உயர்த்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். மார்படை விரிஞ்சது திருப்பி பழைய நிலைக்கு வரும். விரிய போகும்போது மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கும். அது பழைய நிலைக்கு வர போகும்போது கொள்ளளவு குறையுது. கொள்ளளவு குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கிறீங்களேன், உள்ள காற்று அழுத்தப்பட போகும்போது உள்ள காற்று வெளியேற பார்க்கும். மார்பனுடைய கொள்ளளவு அதிகமாகி காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னா வெளியிலிருந்து உள்ள வரும். இதுதான் இந்த சுவாச நிலைகள். அந்த சுவாச நிலைகள் அப்படின்னு எடுத்தோன்னா சுவாசம் நடைபெறும் முறைன்னு சொல்லலாம். அதை காட்டக்கூடிய படம் தான் இங்கே கொடுத்துருக்குது. இப்போ நம்ம சுவாசம் நடைபெறும் முறையை பார்ப்போம். வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே காற்று பரிமாற்றமே மூச்சு விடுதல் எனப்படுகிறது. இந்நிகழ்வு உச்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம் என்னும் 2 நிலைகள் நடைபெறுது. சுவாசத்தில் 2 முறை உச்சுவாசம், வெளிச்சுவாசம். உச்சுவாசம் என்பது வளிமண்டலத்திலுடைய காற்று நுரையீரலுக்கு உள்ளே செல்வதையும், வெளிச்சுவாசம் என்பது நுரையீரலில் உள்ள காற்று நுண்ணறைகளில் உள்ள அந்த வாயுக்கள் நுரையீரலை விட்டு வெளியேறும் நிகழ்ச்சியும் தான் நம்ம வெளிச்சுவாசம்னு சொல்கிறோம். உச்சுவாசம்னா நுரையீரலுக்கு காற்று உள்ளே வரும், வெளியிலேருந்து உள்ளே வரும். வெளிச்சுவாசங்கிறது உள்ள காற்று, அதாவது காற்று நுண்ணறையை விட்டு வெளியேறுறது. இதுதான் உச்சுவாசம், வெளிச்சுவாசங்கிறது. இப்போ நுரையீரல்களில் தசை நார்கள் காணப்படுவதில்லை, ரைட்டா? அதே போல் விலா எலும்பிடை தசைகள் மற்றும் உதரவதானத்தின் இயக்கத்தினால் இந்த நுரையீரல்கள் சுருங்கி விடுகின்றன. அதாவது 2 விதமான தசைகளை சொல்லியிருக்காங்க. நுரையீரலை பொறுத்தவரை தசை நார்கள் கிடையாது. ஆனால் இந்த நுரையீரல் எப்படி இயங்குது அப்படின்னா விலா எலும்பிடை தசைகள் மற்றும் உதரவதானத்தினுடைய அந்த இயக்கம் சுருங்கி விடுகிறதுனால தான் நுரையீரல் சுருங்கி விடுகிறது. இப்போ உதரவதானம் என்னும் திசுப்படலம் மார்பறையை வயிற்றிலிருந்து பிரிக்கக்கூடியது. இயல்பான நிலையில் உதரவதானம் மேல் நோக்கி குவிந்த நிலையில் காணப்படும், ஒரு குவிந்த டூம் வடிவத்தில் இருக்கக்கூடியது. விலா எலும்பிடை தசைகள் இருக்குல்ல, விலா எலும்புகளே இயக்கக்கூடியது. விலா எலும்பிடை திசையில் சுருங்கி வருதுனால விலா எலும்பு அல்லது மார்பு கூடு விரியுது அல்லது சுருங்குன்னு சொல்கிறோம். இதில் 2 சொல்லியிருக்காங்க, வெளி விலா எலும்பிடை திசை, உள் விலா எலும்பிடை திசைகள். இந்த 2 விலா எலும்பிடை தசைகளும் உதரவிதானமும் இவைகள் என்ன ஒரு அழுத்த வேறுபாட்டை உருவாக்குகிறது, ரைட்டா? இப்போ என்னன்னு கேட்டால் உள்விலா எலும்பிடை திசையும் வெளிவிலா எலும்பிடை திசையும் உதரவதானமும் சுருங்கி தளர்வடைவதனால் அந்த மார்பு கூடுல உள்ள ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகுது. அதே போன்று நுரையீரலில் உள்ள காற்றினுடைய அழுத்தம் இருக்கு பாருங்கள், வளிமண்டல காற்றினுடைய அழுத்தத்தை விட குறைவதால் நுரையீரலில் உள்ள காற்றினுடைய அழுத்தமானது வளிமண்டல காற்றினுடைய அழுத்தத்தை விட குறைவதால் உள்ள காற்று வருது. அதை தான் நம்ம உச்சுவாசம்னு சொல்கிறோம். அப்போ உச்சுவாசம் நடைபெறதுக்கு நுரையீரலுடைய கொள்ளளவானது என்ன செய்து அதிகரிக்கணும். அப்போ காற்றினுடைய அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். நுரையீரல்களில் உள்ள காற்றழுத்தம் வளிமண்டல காற்றழுத்தத்தை விட அதிகரிப்பதால் உள்ள காற்று வெளியேறுது. அப்போ நுரையீரலுடைய கொள்ளளவு குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். நுரையீரலுக்குள் உள்ள காற்றழுத்தம் வளிமண்டல காற்றழுத்தத்தை விட அதிகரிக்குதுண்டா அங்கே நுரையீரலுடைய கொள்ளளவானது குறையுது. அதனால் அதிகமாக உள்ள காற்று வெளியேறத வெளிச்சுவாசம்னு சொல்கிறோம். அப்போ வெளிச்சுவாசம் எப்போ நடைபெறுது, உச்சுவாசம் எப்போ நடைபெறுதுன்னுட்டா காற்றினுடைய கொள்ளளவு நுரையீரலில் குறைஞ்சிச்சின்னா வெளிக்காற்று உள்ளே வரும். நுரையீரலுடைய கொள்ளளவு என்ன செய்யுது, குறைந்து அழுத்தம் அதிகமான உள்ள காற்று வெளியேறும். சரி, உதரவதான தசைகளும் வெளி விலா எலும்பிடை தசைகளும். இப்போ உச்சுவாசம் எப்படி நடக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உச்சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது? உச்சுவாசத்தை பொறுத்தவரை உதரவதானமும் வெளிவிலா எலும்பிடை தசைகளும் இதில் பங்கு வருது. இந்த 2 தசைகளுமே சுருங்குது.
அப்போ உதரவிதானமும் வெளி விளாடும்பு திசையிலும் சுருங்குவதனால் உச்சுவாசம் துவங்குகிறது. சரியா? இப்போ அந்த உச்சுவாசத்தில் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உச்சுவாசம் வெளிச்சுவாசத்துக்கு வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு அதை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த மாதிரி வெளி விளாடும்பு திசையிலும் உதரவிதானமும் சுருங்குவதால் உச்சுவாசத்தின் போது என்ன நடக்குது? விழா எலும்புகளும் மார்பெலும்பும் மேற்புறமாகவும் வெளிப்புறமாகவும் இழுக்கப்பட்டு மார்பறையானது பக்கவாட்டிலும் முதுகு மற்றும் வயிற்றுப்புற அச்சிலும் பெரிதாகிறது. இப்போ விழா எலும்புடை திசையில் வெளி விழா எலும்புடை திசையும் உதரவிதானம் சுருங்கிறதுனால விழா எலும்புகளும் மார்பெலும்பும் மேற்புறமாகவும் வெளிப்புறமாகவும் இழுக்கப்படுகிறது அல்லது தள்ளப்படுகிறதுனால் மார்பறை பக்கவாட்டிலும் முதுகுப்புற வயிற்றுப்புற அச்சிலும் பெரிதாகிறது. இப்போ உதரவிதானம் அதே நேரத்தில் பாருங்கள், இது வெளி விழா எலும்புடை திசை சுருங்கிறதுனால விழா எலும்பும் மார்பெலும்பும் மேற்புறமாக வெளிப்புறமாக தள்ளப்பட்டு மார்பறையினுடைய அந்த கொள்ளளவு 2 நிலையில் பக்கவாட்டிலும் முதுகுப்புற வயிற்றுப்புற அச்சிலும் அது கொள்ளளவு அதிகமாகுது, பெரிதாகுது. அதே நேரத்தில் உதரவிதானத்தின் வட்டத்தசைகள் சுருங்குது. அந்த உதரவிதானத்தினுடைய வட்டத்தசைகள் சுருங்குவதால் என்ன பண்ணுது? மேல் நோக்கி உயர்ந்திருந்த அதாவது குவிந்த நிலையில் இருக்கக்கூடிய உதரவிதானம் இப்போ என்ன செய்யுது? கீழ் நோக்கி தள்ளப்பட்டு தட்டையாகிறது. உதரவிதானத்தின் வட்டத்தசைகள் சுருங்குவதால் மேல் நோக்கி உயர்ந்திருந்த உதரவிதானமானது கீழ் நோக்கி தள்ளப்பட்டு தட்டையாக மாறுது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மார்பறையினுடைய மேல் கீழ் அச்சில் அதனுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது. இந்த உதரவிதானத்தில் வட்டத்தசைகள் சுருங்குறதுனால என்ன பண்ணுது? மார்பறையினுடைய மேல் கீழ் அச்சு அப்படின்னா செங்குத்தாக மார்பறையினுடைய கொள்ளளவானது மேல் கீழ் அச்சு அல்லது செங்குத்தாக அதனுடைய கொள்ளளவு கூடுறதுனால இப்போ என்ன செய்யுது? இந்த மொத்த 2 நிகழ்ச்சினாலையும் வெளி விழா எலும்புடை திசை சுருங்குவதனாலையும் உதரவிதானத்துடைய வட்டத்தசைகள் சுருங்குவதனாலையும் அனைத்து தசை செயல்களால் நுரையீரலுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது. இதைவாக நுரையீரலில் உள்ள காற்றினுடைய அழுத்தம் வளிமண்டலத்தினுடைய காற்றினுடைய அழுத்தத்தை விட குறைவதனால் என்ன செய்யுது? இதை ஈடு செய்வதற்காக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று இருக்கு பாருங்க, அது என்ன செய்யுது? சுவாச பாதையின் வழியே நுரையீரலை வந்தடைகிறது. அப்போ வெளியில் வளிமண்டலத்தை காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்குது, இங்கே அழுத்தம் குறைவாக இருக்குது. அதனால் இங்கே கொள்ளளவு அதிகமாக இருக்கிறதுனால வெளியிலிருந்து உள்ளே வந்துடுது. அதான் உச்சுவாசம்னு சொல்கிறோம். இப்போ அதே போல் அடுத்தது பாருங்கள், வெளிச்சுவாசம் எப்படி நடக்குங்க போகும்போது உதரவிதான தசைகள் இருக்குல்ல, இந்த உதரவிதானமும் உள்விளாடும்பு திசையும் இங்கே பங்கு கொள்ளும். இதில் உதரவிதானம் ஏற்கனவே சுருங்கி இருந்துச்சு, இப்போ தளர்வடையுது. அடுத்து ரெண்டாவது உள்விளாடும்பு திசை இருக்குல்ல, இது சுருங்கும். அப்போ சுவாச நிகழ்ச்சியில் 2 விளாடும்பு திசையுமே சுருங்குது. உதரவிதானத்தை பொறுத்தவரை உள்சுவாசத்தில் என்ன நடக்கு அப்படின்னு கேட்டால் அது சுருங்குது. வெளிச்சுவாசத்தில் அதே உதரவிதானம் மீண்டும் தளர்வடையுது. அப்போ உதரவிதானம் தளர்வடையும் போது உதரவிதானம் மேல் நோக்கி உயர்ந்து தன்னுடைய இயல்பான மேல் நோக்கி குவிந்த வடிவ நிலையை அடைகிறது. அப்போ உதரவிதானத்துடைய அந்த வட்டத்தசைகள் இருக்குல்ல, ஏற்கனவே சுருங்கியிருந்து இப்போ தளர்வடைஞ்சிருது. தளர்வடையுதுன்னா சுருங்கிய நிலையிலிருந்து மறுபடியும் இயல்பான நிலைக்கு போயிடுது. அப்போ என்ன செய்யும்? அந்த இயல்பான உதரவிதானத்துடைய வடிவம் என்ன? மேல் நோக்கி குவிந்து உயர்ந்த நிலையில் இருந்தது, மேல் நோக்கி குவிந்து இருந்திருக்கும். அந்த குவிந்த நிலையில் இருக்கக்கூடியது, அதாவது இயல்பான நிலை குவிந்த நிலை தான். அப்போ இப்போ என்ன செய்யும்? சுருங்கி இருக்க போகும்போது கீழ் நோக்கி தள்ளப்பட்டிருக்கு, மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடும். உதரவிதான தசைகள் தளர்வடையும் போது உதரவிதானம் மேல் நோக்கி உயர்ந்து தன்னுடைய இயல்பான குவிந்த நிலையை அடைவதாலும் அடுத்து உள்விளாடும்பு திசை என்ன செய்யுது? சுருங்குவதினால். அதே நேரத்தில் உள்விளாடும்பு திசை சுருங்குது. அப்படி சுருங்குறதுனால் கீழ் நோக்கி இழுக்கப்படுவதாலும், கீழ் நோக்கி எது இழுக்கப்படுது? இந்த மார்பறை கீழ் நோக்கி இழுக்கப்படுவதாலும் மார்பறையினுடைய கொள்ளளவு குறைகிறது. அப்படி மார்பறையினுடைய கொள்ளளவு இந்த 2 நிகழ்ச்சியினால் உதரவிதானத்தினுடைய அந்த தசைகள் தளர்வடைவதனாலையும் உள்விளாடும்பு தசைகள் சுருங்குவதின் காரணமாகவும்
கீழ் நோக்கி என இழுக்கப்பட்டு மார்பறையினுடைய கொள்ளளவு குறைகிறது. இதனால் நுரையீரல்கள் அழுத்தப்பட்டு நுரையீரலில் உள்ள காற்றழுத்தம் வளிமண்டல காற்றினுடைய அழுத்தத்தை விட அதிகரிக்கிறது. வெளியில் உள்ள காற்றழுத்தத்தை உள்ள காற்றழுத்தம் ஒப்பிட்டோம்னா உள்ள காற்றழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன செய்யுது, அதிகமாக உள்ள அந்த காற்றானது சுவாச பாதையின் வழியாக நுரையீரலில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம வெளிச்சுவாசம் சொல்கிறோம். அப்போ உட்சுவாசம் வெளிச்சுவாசம் என்பது தான் சுவாசம் நடைபெறும் முறைகள். அதில் உட்சுவாசம் எப்படி நடக்குது, அது மாதிரி வெளிச்சுவாசம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உட்சுவாசத்தில் பங்குள்ளக்கூடிய தசைகள் உதரவிதானமும் அடுத்து வெளி விலாயலுடைய தசைகளும், ரெண்டு தசையிலுமே சுருங்குது. இதனால் மார்பறையினுடைய கொள்ளளவு குறைந்து மார்பறையினுடைய கொள்ளளவு அதிகரித்து காற்றினுடைய அழுத்தம் குறைகிறதுனால வெளியிலிருந்து வளிமண்டலத்திலிருந்து காற்று உள்ளே இங்கே உள்ள காற்றினுடைய அழுத்தத்தை சமன் செய்கிறது. அது மாதிரி வெளிச்சுவாசம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், உதரவிதானத்தினுடைய அந்த தசைகள் இருக்குல்ல, அது சுருங்கி இருந்தது, இப்போ தளர்வடைவதனாலையும் உள்விலாயலுடைய திசைகள் சுருங்குவதனாலையும் மார்புக்கூடானது கீழ் நோக்கி என்ன செய்யுது, இழுக்கப்படுவதால் மார்பறையினுடைய கொள்ளளவு என்ன செய்யுது, குறைஞ்சிருது. மார்பறையினுடைய கொள்ளளவு குறையிறதுனால காற்றினுடைய அழுத்தம் வளிமண்டலத்தோட இங்கே அதிகமாகிறதுனால நுரையீரலிலிருந்து அதிகப்படியான காற்றானது வெளியேறி காற்றினுடைய அழுத்தத்தை மார்பறையில் சமன் செய்கிறது. அதனால் இதை காற்று நிறைய வெளியேறதுனால அதை வெளிச்சுவாசம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு ஆரோக்கியமான மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆரோக்கியமான மனிதனில் சராசரியான சுவாசம் ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ சொல்லணும்னா 12 to 16 முறை, 12 to 16. இது ஒரு முக்கியமான ஒரு மார்க்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் அல்லது நீட் இந்த மாதிரி எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. இயல்பான ஒரு மனிதனினுடைய ஒரு சராசரியான சுவாசத்தினுடைய அளவு அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு 12 to 16 முறை. அது மாதிரி ஒருவரினுடைய நுரையீரல் செயல்பாட்டை அறிவதற்கு மருத்துவ கணக்கீட்டின் சுவாசத்தின் போது பங்கேற்கும் காற்றினுடைய கொள்ளளவை அளக்க பயன்படுத்தப்படக்கூடிய கருவி எது அப்படின்னுட்டா ஸ்பைரோமீட்டர். சுவாசிக்கிறத நம்ம எப்படி நம்ம அதை அளக்கிறது அப்படிங்கிறது. ஒருவரின் நுரையீரல் செயல்பாட்டை அறிவதற்காக மருத்துவ கணக்கீட்டில் சுவாசித்தலின் போது பங்கேற்கும் காற்றினுடைய கொள்ளளவை அளக்க ஸ்பைரோமீட்டர் என்னும் கருவி பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பைரோமீட்டருக்கு இன்னொரு பேர் மூச்சீட்டுமானி. சரியா? இப்போ இதுதான் சுவாசப்படி அது உட்சுவாசம் வெளிச்சுவாசங்கிறத பற்றிய அந்த ஒரு வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உட்சுவாசம்னா என்ன அப்படிங்க போகும்போது, உட்சுவாசத்தின் போது சுவாச மையங்கள் தூண்டல்களை தொடங்கி நிறைய அந்த தூண்டுதல்களை அனுப்பிக்கிட்டே இருக்கும். சரியா? ஆனால் வெளிச்சுவாசத்தில் போது அந்த தூண்டல்கள் நிறுத்தப்படுகின்றது. அடுத்தது உட்சுவாசத்தில் பங்குள்ளக்கூடிய தசைகள் எடுத்துக்கிட்டோம்னா உதரவிதானமும் வெளிவிலாலுடைய தசைகளும் ரெண்டும் பங்குள்ளது. ரெண்டும் என்ன செய்யுதுன்னா சுருங்குது. வெளிச்சுவாசத்தில் அந்த ரெண்டு தசைகளும் என்ன செய்யுது அப்படின்னுட்டா அடுத்த பாடம் போயிடுச்சு, மன்னிக்கவும். இப்போ நம்ம பழையபடி அந்த சுவாசத்துக்கு வர்றோம். டைமும் அதிகமாகிட்ட போகுது. சரி, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல உட்சுவாசம் வெளிச்சுவாசத்தினுடைய வேறுபாடுகள் அப்படின்னு எடுக்க போகும்போது மார்பு சுவர் பாருங்கள். உட்சுவாசத்தில் மார்பு சுவர் விரிவடைவதால் மார்பறையினுடைய கொள்ளளவு அதிகரிக்கும். உட்சுவாசத்தில் மார்பறையினுடைய கொள்ளளவு அதிகரிக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிச்சுவாசத்தில் மார்பு சுவர் சுருங்குவதனால் மார்பறையினுடைய கொள்ளளவு குறையுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நுரையீரலுக்குள் காற்றினுடைய அழுத்தம் என்ன செய்யுது, குறையுது. இப்போ மார்பறையில் காற்றினுடைய அழுத்தம் குறையும் உட்சுவாசத்தின் போது. வெளிச்சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா நுரையீரலுடைய காற்றினுடைய அழுத்தம் என்ன செய்யுது, அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்பறை சுவர் விரிவடைதால் மார்பரின் கொள்ளளவு இருக்கிறது.
வெளிச்சுவாசத்தில் வந்து மார்பறை சுருங்குவதினால் மார்பரின் கொள்ளளவு குறைகிறது. நுரையீரல்களுக்குள்ள அழுத்தம் வந்து என்ன செய்யுது, அதாவது உச்சுவாசத்தின் போது குறையுது, வெளிச்சுவாசத்தின் போது அதிகரிக்குது. அது மாதிரி வளிமண்டல அழுத்தத்தை காட்டிலும் நுண்ணறையினுடைய காற்றினுடைய அழுத்தம் வந்து குறைவாகத்தான் இருக்குது. அதனால வெளியிலிருந்து உள்ள வருது. வெளிச்சுவாசத்தை பொறுத்தல வளிமண்டல அழுத்தத்தை காட்டிலும் காற்று நுண்ணறிகளுடைய அழுத்தம் அதிகரிக்கிறது. இங்கே அதிகமாக காற்று இருக்கிறதுனால உள்ள காற்று வெளியே போகுது. உச்சுவாசத்தில் இங்கே காற்றினுடைய அழுத்தம் குறையிறதுனால வெளியிலிருந்து உள்ள வருது. அடுத்து உச்சுவாசத்தில் காற்று நுண்ணறிகள் விரிவடைவதால் காற்று உட்செல்கிறது. அதேமாதிரி வெளிச்சுவாசத்தில் காற்று நுண்ணறிகள் சுருங்குவதால் காற்று வெளியேறுகிறது. அதுமாதிரி நுண்ணறைகள் விரிவடையும் போது காற்று நுண்ணறி அழுத்தமும் வளிமண்டல காற்றழுத்தமும் சமமாகும் வரை காற்று உள்ளேற்றப்படுகிறது. ஆனால் இதில் வெளிச்சுவாசத்தில் காற்று நுண்ணறி அழுத்தம் வளிமண்டல காற்றழுத்தத்தை சமன் செய்யும் வரை காற்று வந்து வெளியேற்றப்படுகிறது. இங்கே காற்று நுண்ணறை பருமனாகிறது, இங்கே காற்று நுண்ணறை இயல்பு நிலைக்கு வருகிறது. மீதி உள்ளதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.